சமூகத்துல, நம்முடைய புற உலகத்துல எந்த ஒரு மாற்றம் நடந்தாலும், அது நம்முடைய அக உலகத்துல, நம்முடைய அந்த இன்னர் செல்ஃப்ல எந்த விதமான நெகட்டிவ் இம்பேக்ட்ஸையும் ஏற்படுத்தக்கூடாது. பாசிட்டிவ் இம்பேக்ட் கூட நம்முடைய கான்ஷியஸ் அடிப்படையில ஏற்படும். இந்த ஒரு நிலையை நம்முடைய அகத்தில் நாம் அடைந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த நிலையை கொண்டு தான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்ல நம்ம இருக்க முடியும். இந்த உலக வாழ்க்கையில நமக்கானது எது அப்டின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி ப்ராக்ரஸ் ஆயிருக்கோன்ற அந்த டேட்டா மட்டும் தான் நமக்கானது. மத்த எதுவுமே நமக்கானது கிடையாது. இந்த உலகத்துல என்ன வேணா நடந்துட்டு போகும். இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே ஒரு சோதனைக்காக, ஒரு குறிப்பிட்ட காலத்தவணைக்கு உட்பட்டு, இதுல நெறைய குளறுபடிகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், நன்மைகள் இருக்கும், நன்மைகள் மாறி தீமைகள் இருக்கும். இந்த உலகத்துல நாம இந்த மாரியான குழப்பங்களுக்கு மத்தியில, அநியாயமான சூழல்களுக்கு மத்தியில, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்மளுடைய இன்னர் செல்ஃப் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஒரு உறுதியான நிலையை நாம் அடைந்து கொண்டால் மட்டும் தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல நாம ஸ்டேபிளா வாழ முடியும். ஸ்டேபிளா வாழ்றதுன்னா என்ன? ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ நீங்க காட்ட முடியும். உங்களுக்கான ரிப்போர்ட் கார்டுல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, நீங்க இன்டர்னலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுலயும் வெளியில இருக்கக்கூடிய மனிதர்கள், இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இவர்கள் ஃபுல்லா மெட்டீரியலானவங்க. பெரும்பான்மையான மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. பெரும்பான்மையான மனிதர்கள் என்ன சிந்திக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன அவங்க விருப்பம், என்ன அவங்க தேவை, அவங்க எதுல மயங்குறாங்க, எதுல மயங்கல, இது சார்ந்து தான் இந்த புற உலகம். அப்போ நாம ஒரு தனித்துவமான ஆன்மீக வழியில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது, இந்த பெரும்பான்மை சமூகம் நம்முடைய அக உறுதியை, அக வலிமையை சீர்குலைத்து விடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரென்த்த அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரே வழி இறை வழி. அதாவது இறை பொருத்தத்தில் வாழக்கூடிய ஒரு வழி. இறை பொருத்தத்தில் வாழ்வதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, அதை நீக்கிக் கொள்ள பிராக்டிகலி நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வழி. பிராக்டிகலி நமக்கு ஹெல்ப் பண்ணும். அங்கேயும் போய் ஒரு கவர்ச்சிய, ஒரு மாயைய, ஒரு டைவர்ஷன காட்டக்கூடாது. பிராக்டிகலி நம்ம ப்ராக்ரஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வழிதான் இறை வழி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நம்ம பல்வேறு விதமான நுட்பங்களை, இறை ஞானங்களைக் கொண்டு நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதுல ஆதிமூல தவம் என்பது ஒரு முழுமையான மேன்மை வாய்ந்த ஆன்மீக நெறி. இறைவனும், நாமும் இது மட்டும் தான். இறைவனைத் தவிர எதற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு தன்மையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நெறிதான் இந்த ஆதிமூல தவ நெறி. அதுல நம்ம நெறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம அந்த இன்டர்னல் ஸ்ட்ரென்த்த உறுதிப்படுத்திக்கிறதுக்கு ஆன்மீக நெறி, இறை நெறி. அதுக்கு என்ன? அதுக்கு என்ன தேவ? அதுக்கு பிசிக்கலி நீங்க ஒழுங்கா இருக்கணும். உணவு சார்ந்த ஒழுங்குகள பேசியிருக்கிறோம். நேத்து தூக்கம் சார்ந்த ஒழுங்குகள நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்டின்னா, தூக்கத்துல மட்டும் தான் நம்முடைய புலன்கள் அடங்கி இருக்க முடியும். வேற எதுலயுமே உங்க புலன்கள் அடங்காது. நம்ம புலன்கள் அடங்காது. புலன்கள் இயங்கலாம், இயங்க வேண்டும். ஆனால் அது நெறிப்படுத்தப்பட்ட தன்மையில் இயங்க வேண்டும். நெறிப்படுத்தப்பட்ட தன்மையை நாம் அடைகிற வரை நம்மளுடைய உடல் ரொம்ப கவனமா, ரொம்ப ஃபிட்டா இருக்கும். அதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். அந்த புலன்களுடைய இயக்கத்த நாம என்ன நெனச்சாலுமே கட்டுப்படுத்த முடியாது. ஒரு ஒரு எல்லை வரை அந்த கட்டுப்படுத்தப்பட்ட புலன் இயக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய நாள் வரை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்ன்றது தான் இங்க பாயிண்ட். அதுல தூக்கம் ரொம்ப முக்கியமானது. விபாசனால சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், தூக்கத்த பத்தின இன்னொரு விஷயம். அதாவது உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன வேணுமோ அது கொடுக்கப்பட்டாகி விட்டது. அது வானங்களில் இருக்கிறது. அகிலங்களின் இறைவன். இந்த பூமியில் நீங்கள் வாழ்வதற்காக எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளையும் உங்களுக்காக தந்து விட்டான். அப்ப என்னங்க எங்களுக்கு சேரலையே! இன்னும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். அது வந்துருச்சு. அது வானங்களில் இருக்கிறது. அதை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை வாங்கிக் கொள்ளுவதற்கு உங்களுக்கான வழிகாட்டல்கள் என்பது விருப்பங்கள், அடிப்படை உடல் உறுதி. அதாவது எல்லாம் இறங்கிடுச்சு. வானத்துல இருக்குது. நீங்க அத வாங்கிக்கணும் அவ்வளவுதான். இறைவன் சாங்ஷன் பண்ணிட்டான். நீங்க வாங்கிக்கணும். நீங்க வாங்கிக்கிறதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? விருப்பம். நீங்க விரும்புனது இருக்குது. ஆனா இந்த விருப்பங்கள உறுதி கொள்றதுல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இந்த விருப்பங்கள்ல பலகீனங்கள நாம ஏற்படுத்திக்கிறோம். இந்த விருப்பங்கள இந்த உலகத்தினுடைய டேட்டாஸ் பதிவுகள் சீர்குலைக்குது. அதனுடைய உறுதியை குலைக்கிறது. இப்போ ஒரு காந்தம் இருக்குதுன்னா, அந்த காந்தம் பவர்ஃபுல்லா இருந்தா தானே உன்ன ஈர்க்க முடியும்.
அந்த காந்தம் உன்ன ஈர்க்கிறதுல எந்த தடைகளும் இல்லாம இருந்தா தானே ஈர்க்க முடியும். ஒரு காந்தம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஈர்க்க முடியும். அதுக்கு இடையில நீங்க ஒரு பெரிய ஒரு லேயர போட்டுட்டீங்கன்னா எப்படி ஈர்க்க முடியும்? அப்போ உங்களுக்கு வேணுங்கிறது அங்க இருக்குது. அத எடுத்துக்கணும். எடுத்துக்கிறதுல பிரச்சனை இருக்கு. அத வாங்கிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? விருப்பங்களினுடைய உறுதிய நம்மளால பேணிக் கொள்ள முடியவில்லை. ஏன் பேணிக் கொள்ள முடியவில்லை என்பது ஒரு கேள்வி. அதற்கு ஒரு முக்கியமான விஷயம், பிசிக்கலி நாம ஃபிட்டா இல்ல. நீங்க உங்களுடைய உடலை உறுதியாக வைத்திருந்தீர்கள் என்றால், உங்களுடைய விருப்பங்களின் உறுதியில் அது வெளிப்படும். அந்த ஆரோக்கியம் இருக்கு இல்லையா? உடல் ஆரோக்கியம். நீங்க உங்களுடைய விருப்பங்கள சந்தேகமில்லாமல் அடைந்து கொள்வதற்கு, அது உங்களுக்கு உதவ முடியும். எப்படின்னா, இப்போ ஒரு விருப்பம் வருது. அந்த விருப்பத்த நிறைவேத்திக்கிறதுக்கு நம்ம ஒரு செயல் செய்றோம். உடல் பலகீனமா இருக்கும்போது, அந்த விருப்பத்த நிறைவேத்திக்கிறதுக்கான செயல்ல உங்களால முழுமையா ஈடுபட முடியாது. ஈடுபட முடியாத போது, உடல் ரீதியா ஒரு பலகீனம் ஏற்படும்போது தான், அந்த விருப்பத்தினுடைய உறுதிய சீர்குலைக்கக்கூடிய ஒரு பதிவையோ, ஒரு முயற்சியையோ நீங்கள் உள்ளே அனுமதிக்கிறீர்கள். பாடி ஸ்ட்ராங்கா இருந்தா அது உங்களுக்குள்ள போகாது. விருப்பம் உறுதியா இருக்கும். இத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? நீங்க பிசிக்கலி வீக் ஆகும்போது உங்க மென்டல் ஸ்ட்ரென்த் கம்மியாகும். மென்டல் ஸ்ட்ரென்த் கம்மியாகும்போது, நீங்கள் உங்கள் விருப்பங்களின் மீது கொண்டிருக்கக்கூடிய உறுதி சீர்குலையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்மளுடைய மிக முக்கியமான அனுபவமாக இருந்திருக்கு. நம்ம இரவுல நம்முடைய தூக்கத்தை நாம் மேற்கொள்ளும்போது, நமக்காக இறக்கப்பட்ட இறைவனுடைய அந்த அருட்கொடைகள் நமக்கு இன்னுமே அருகாமையில் வருது. இன்னுமே அருகாமையில் வருது. அதாவது இந்த இரவினுடைய நேரம், அந்த அதிகாலை அந்த விடியக்கூடிய நேரம், இறைவன் முதல் வானத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாலை நேரம், இந்த பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்துல நல்ல நேரம், கெட்ட நேரமே கிடையாது. நீங்க டெய்லியுமே அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஏன் தெரியுமா? அது இரவு முழுக்க நீங்க தூங்கி, காலையில எந்திரிச்சு உங்க இயக்கத்த தொடங்கி இருக்கிற நேரம். இறைவன் உங்களுக்கு ரொம்ப அருகாமையில இருக்கக்கூடிய நேரம். அத இன்னும் கரெக்ட்டா எப்படி சொல்றதுன்னா, நீங்க இறைவனுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய நேரம். அதாவது உங்க மனசு இறைவனுடைய அருகாமைக்கு இருக்கிறதுல எந்த தடையும் இல்லாத நேரம். மனிதர்கள் முழிச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கு தடை வந்துகிட்டே இருக்கும். உங்க உங்க விருப்பத்துக்கும், உங்களுக்கும் உங்க இறைவனுக்குமான இடைவெளிய இந்த மக்கள் கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தூரமாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இவைங்கலாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்துருச்சு. நீங்க ஒழுங்கா தூங்குனீங்கன்னா, அதிகாலை சீக்கிரம் எந்திரிச்சுக்க முடியும். அந்த அதிகாலை சீக்கிரம் எந்திரிச்சுக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பிசிக்கலி உங்களுக்கு ஒரு உறுதி கிடைக்கும். அண்ட் உங்க விருப்பங்கள்ல நீங்க கொண்டிருக்கக்கூடிய உறுதி இன்னும் பல மடங்காக பெருகும். அதனால தான் நம்ம டீச்சர்ஸ் தூக்கத்தை வலியுறுத்தினார்கள். நீங்க உண்மையிலேயே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் அடையணும் அப்படின்னா, விபாசனா ரொம்ப ரொம்ப பிராக்டிகலி அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய வழிமுறைகள காட்டுது. அதுல இதுதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து அனைத்தும் இறக்கப்பட்டு விட்டது. அது வானங்களில் இருக்கிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மனதின் விருப்பங்களைக் கொண்டு, அந்த விருப்பங்களின் உறுதியைக் கொண்டு அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த விருப்பங்களின் உறுதியை சீர்குலைக்கக்கூடிய அம்சங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான அம்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு தூக்கம் தான் அடிப்படை. நீங்கள் தூக்கத்தை பேணிக் கொள்ளும்போது, உடல் ஆரோக்கியம் என்பது உங்களுடைய விளைவாக உங்களுக்கு ஏற்படும். அந்த உடல் ஆரோக்கியத்தை கொண்டு உங்களுடைய விருப்பங்களின் உறுதியை நீங்கள் பேணிக் கொள்ள முடியும். இப்போ ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். நீங்க நைட் சீக்கிரம் தூங்கிட்டீங்க. காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்கனாலே, உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும்ன்றத நீங்க கொஞ்சம் நீங்க அனுபவிச்சு பாருங்க. உங்க உங்க அதிகாலை மனசுல அந்த விருப்பம் எவ்வளவு உறுதியா இருக்கு. அதுக்கான செயல் தொடக்கம் இருக்கு இல்லையா? அதுக்கான செயல் தொடக்கம் காலையில ஈஸியா நடக்கும். ஒரு செயல நீங்க தொடங்கிட்டீங்கனாலே, அந்த மொமெண்டம் ஒரு கான்ஃபிடன்ஸ குடுக்கும். என்னைக்குமே நீங்க தொடங்காத வரைக்கும் தான் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. தொடங்கிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா 2வது ஸ்டெப்புக்கான கிளாரிட்டி கிடைச்சிரும். 2 ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா, அந்த 2 ஸ்டெப்பும் சேர்ந்து 3வது ஸ்டெப்புக்கான கிளாரிட்டி குடுத்துரும். அப்போ தூக்கம் எப்படி விருப்பங்களுடைய உறுதிக்கு உதவுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். விபாசனால, அதுவும் ஆதிமூல தவத்துல உண்மையான, உறுதியான தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால், இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாம நீங்க பண்ண முடியாது. அதனால நீங்க உடலை பேணிக் கொள்ளும்போது, நீங்க தனியாக டிபெண்டன்சி இருக்காது. உடலை பேணிக் கொள்வதற்கு தான் நெறைய விஷயங்கள் இந்த உலகத்துல நமக்கு தேவை. உணவும், தூக்கமும் இது 2ம் இருந்துட்டாலே உடல பத்தி நீங்க மறந்துரலாம். உடல பத்தி நீங்க மறந்துறணும். அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான எலிமெண்டாவே இல்லாம இருக்கணும். அப்பதான் நீங்க அத விட்டுட்டு ஃப்ரீயா முடியும். ஒரு விஷயத்த செட்டில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அத மறந்துறலாம். ஸோ தூக்கத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்க்கு நாம தான் பொறுப்பு.
இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிஸ்கன்செப்ஷன் என்ன தெரியுமா? பிசிக்கல் ஹெல்த்துக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லன்ற ஒரு பிம்பத்த மறைமுகமா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அது அப்படி ஒர்க் ஆகாது. நீங்க உடம்புல ஒரு குறைபாட்டோட இருக்கும்போது, மைண்ட் ஸ்பிரிச்சுவலா வேலை செய்யாது. மைண்ட் வந்து மெட்டீரியலா தான் வேலை செய்யும். சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் மாத்திரைய போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு, அதுக்காக கடவுள்ட்ட வேண்டி ஆஸ்பத்திரியில இப்ப கோயில் வச்சுட்டாங்க. இங்கேயே சாமி கும்பிட்டு, அங்கேயே போயிட்டு, ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கணும். ஆப்ரேஷன் நடக்கிற அளவுக்கு என்ன பண்ண நீ? அப்படின்ற கேள்வி அவனும் கேட்கறது இல்ல, டாக்டரும் சொல்றது இல்ல. திரும்பி ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஒரு கிட்னி எடுத்துட்டாங்க, இன்னொரு கிட்னி எனக்கு பாதுகாத்து குடு முருகா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் வந்து நமக்கு தேவை கிடையாது. இது வந்து இது அப்படியே எதிர் திசை இது. நம்மளோட உண்மையான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அது ஆழமான ஒரு கிளாரிட்டி அது, ஒரு அமைதி அது, ஒரு பிளிஸ் அது. அந்த பிளிஸ் நமக்காக இருக்குது. இறைவன் நமக்காக குடுத்துட்டான். அத எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிறதுல இருக்கிற தடைகள தான் நம்ம நீக்கிக்கிட்டு இருக்கோம். வேற ஒண்ணுமே கிடையாது.